உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்கள் வரிசையில் வள்ளல் பெருமான் வள்ளலார் பாடல்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை நம்மகிட்ட வள்ளலார் கேட்கிறார். அது என்ன அப்படின்னா, வேல்யூ அடிஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாம் அதை பண்ணுறோமா அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வி வள்ளல் பெருமான் நம்மகிட்ட கேட்குறது. பொதுவாக உணவுன்னு எடுத்துக்கோங்களேன். நமக்கு அந்த உணவில் ஈர்ப்பு, சுவை, ருசி, அப்புறம் சாய்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுலேயே மிக உன்னதமான உணவைத்தானே நம்ம எல்லாருமே தேடி போவோம். தண்ணினா கூட சாதாரண தண்ணியை குடிக்க மாட்டோம், மினரல் வாட்டர் கொண்டாங்க அப்படிம்போம். அப்புறம் சாப்பாடுனாலும் எது ஃபைன் டைனிங்கோ அதைத்தான் தேடி போவோம். அது மாதிரி காலை உணவுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இட்லிக்கு 3 வகையான சட்னி கேட்போம். 3 இட்லிக்கு ஒரு சட்னி வச்சா முகத்தை சுழிச்சிருவோம். அதே மாதிரி மதிய உணவுக்கு தலைவாழை விருந்து கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இரவு உணவுக்குன்னு வச்சுக்கோங்க, காலையில் பண்ண அதேவா கொடுப்ப, வேறு வேலை இல்லை, புதுசாக எதாவது செய்ய மாட்டியா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம எல்லாருமே கேட்போம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? புதுசாக எப்போதுமே நமக்கு தேவையாக இருக்கிறது. விதம் விதமாக ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எல்லாவற்றிலும் சிறப்பானதை தேடுகிறோம். வெறும் சோறு நம்ம சாப்பிட்ருவோமா? அதை கூட பால் சோறாக ஆக்கி தானே நம்ம சாப்பிட்றோம். அப்படின்னா எல்லாவற்றிலும் கூடுதலாக ஏதோ ஒன்றை சேர்க்க வேண்டும், புதிதாக சேர்க்க வேண்டும், ருசியாக சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை, நம்முடைய மனசு சொல்லுகின்ற ஒரு விஷயம். சரி, வள்ளல் பெருமானுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? அங்கே தான் இருக்குது வேல்யூ அடிஷன் அப்படிங்கிறது. அதாவது நாம் எல்லாவற்றிலும் புதிதை தேடுகின்ற நம்முடைய மனசு, நம்ம எப்படி அதை வச்சுருக்கோம்? நம்மளோட மனசை எல்லாம் பழைய குப்பை, பழைய கோபம், பழைய ஆங்காரம், பழைய ரௌத்ரம். போன வருஷத்தில் அவன் என்னை இப்படி பண்ணிட்டான், போன வருஷத்தில் அவன் என்ன ஒரு வார்த்தை இப்படி சொல்லிட்டான் பத்தியா, அதனால் நான் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன், அவங்ககிட்ட முகம் கொடுத்து பார்க்க கூட மாட்டேன், எனக்கு அவனோட நட்பே வேண்டாம் அப்படின்னு ரௌத்ரமாக இருப்போம். பழைய பொறாமை வச்சுருப்போம். நானும் அவங்களும் ஒன்றா தான் வேலைக்கு சேர்ந்தோம், ஆனால் அவங்க கிடுகிடுகிடு முன்னேறி போயிட்டாங்க, நான் இன்னும் அதே நிலையில் இருக்கேன் அப்படிங்கிற பழைய பொறாமை. இப்படி எல்லாவற்றிலும் நம்முடைய மனசுக்குள்ளே பழையசை போட்டு அடைச்சி வைக்கிறோம். ஆனால் நம்ம கேட்குறது என்ன? புதியதாக உணவு, புதியதாக தண்ணீர், புதியதாக உடை. வீட்டில் பழைய பேப்பர் சேர்ந்தால் கூட உடனே தூக்கி வெளியில் போடணும்னு பார்க்குறோம்ல. அப்போ மனசில் சேர்த்து வச்சுருக்கோமே இவ்வளோ குப்பை, அதை மட்டும் என்ன பண்ணுறோம்? தூக்கி போட வேண்டாமா? போடணும்ல. அதற்கு நாம் என்ன பண்ணணும்? அதை நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லித்தர்றார். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி எளிமையாக சொல்லித்தருகின்ற அந்த ஞானிகள், எளிமையாக சொல்லித்தருகின்ற ஒரு தோழனை போல் தோளில் கை போட்டு இவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்லுகின்ற அந்த மாதிரியான சிந்தனையாளர்களை கண்டடைவதே நம்முடைய பெரும் பேறு என்று சொல்லலாம். அப்படி நாம் கண்டடைந்திருக்கின்ற ஒரு ஞானி தான் நம்முடைய வள்ளல் பெருமான். அவர் நமக்கு இன்னைக்கு 2 புதிய தத்துவங்களை கொடுக்கிறார். அதை பாருங்களேன். முதல்ல, நானே தவம் புரிந்தேன் நம் பெருமான் நல்லருளால், நானே அருட்சித்தி நாடடைந்தேன், நானே அழியா வடிவம் அவை 3ம் பெற்றேன், இழியாமல் ஆடுகின்றேன் இங்கு சுத்த சிவநிலை அப்படிங்கிற அந்த பகுதியில் 5513வது பாடலாக நம்முடைய வள்ளல் பெருமான் இதை சொல்கிறார். நம்ம எப்பவும் என்ன செய்வோம்? யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை கைட் பண்ணணும், யாராவது ஒருத்தர் நமக்கு மென்டராக இருக்கணும், யாராவது ஒருத்தர் நமக்கு வழிகாட்டணும். நமக்கு ஏன் நாமே முனைய மாட்டேங்கிறோம்? ஏன் அந்த ஒரு பதட்டம், ஏன் அந்த ஒரு பயம், ஏன் அந்த ஒரு தயக்கம்? நானே தவம் புரிந்தேன்னு கிளம்பிட்டார் பாருங்க வள்ளல் பெருமான். ஏன்னா வெளியில் சமூகத்தில் இருக்கிற எல்லாமே குழப்பமாக இருக்கும், அல்லது ஒன்றை விட ஒன்று சிறப்போ, ஐயோ நான் இந்த பாதையில் போயிட்டேனே, அதில் போயிருக்கணுமோ, இந்த வேலையில் சேர்ந்துட்டேனே, அதுக்கு போயிருக்கணுமோ, அந்த வேலைக்கு போயிருந்தா நான் பெரிய ஆளாக வந்திருப்பேன் தெரியுமா, இந்த மாதிரியான வாழ்க்கை மட்டும் எனக்கு கிடச்சிருந்தா நான் இன்னும் எவ்வளோ பேரோட புகழோடு இருப்பேன் தெரியுமா அப்படின்னு ஊசலாட்டம் இருக்குல்ல. அந்த ஊசலாட்டம், ஒன்றை விட ஒன்று சிறிது பெரிது அப்படிங்கிற அந்த கம்பேரிசன், இது எல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நானே தவம் புரிந்தேன். நாமே முனையலாமே. ஏன்னா எல்லா தவறுகளுக்கும் எல்லா நன்மைகளுக்கும் அதில் கீழே விழுந்தாலும் அது என்னோட பொறுப்பு, மேலே எழுந்து வந்தாலும் அது என்னோட பொறுப்பு என்கின்ற அந்த தெளிவு நமக்கு கிடைக்கிறது. அதனால் வள்ளல் பெருமான் நானே தவம் புரிந்தேன்னா அதுதான் நாம் பின்பற்ற வேண்டிய முதல் தத்துவம். அடுத்து அவர் என்ன சொல்கிறார் பாருங்க.
நானே தவம் புரிந்தேன் நம் பெருமான் நல்லருளால் நானே அருட்சித்தி நாடடைந்தேன். நமக்கும் அந்த மாதிரி அருட்சித்தி நாடு கிடைக்கும். ஏன்னா நம்ம ஒரு இலக்கை நோக்கி போகிறோம், ஒரு குறிக்கோளை நோக்கி நடக்கிறோம். அங்கே போய் சேர்றதுக்கு முன்னாடி நம்முடைய பயணத்தில் நமக்கு பல அனுபவங்கள் கிடைக்குது இல்லை, அதுவே மிகப்பெரிய அருள். அந்த அனுபவங்கள் நாமே முயன்றால் தான் கிடைக்குமே தவிர, கட்டுச்சோறு யாரோ ஒருத்தர் கட்டி கொடுத்துருக்காங்க அதை மட்டும் நம்ம சாப்பிட்டோன்னா அந்த அனுபவம் கிடைக்காது. அதன் மூலமாக நமக்கு ஒரு முதிர்ச்சி கிடைக்காது. மற்றவங்க சொல்லிட்டாங்க அதை நான் பண்ணிட்டேன்பா அவ்வளோதான் அப்படின்னு இருப்பதற்கல்ல வாழ்க்கை. அப்படி இருந்திருந்தால் நம்முடைய வள்ளல் பெருமான் கூட சுத்த சன்மார்க்கம்ங்கிறத கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? ஜீவகாருண்யம்ங்கிற அந்த ஒழுக்கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்க முடியுமா? இல்லை இல்லை. எனவே நாம் அத்தனை பேரும் நாமே தவம் புரிய வேண்டும், நாமே முனைய வேண்டும், நாமே சுத்த சித்தி நாடு அடைய வேண்டும். அப்படி அடைவது தான் வாழ்க்கையின் அடையாளம் அப்படிங்கிறத நம்ம வள்ளல் பெருமான் சொல்லித்தரார். அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்க. நானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன் இழியாமல் ஆடுகின்றேன் இங்கு. அழியா வடிவம் அப்படின்னா சிந்தனை, சொல், செயல், இந்த 3 வடிவமாகவும் நானே எனக்கு பொறுப்பெடுத்து கொள்கிறேன். அவ்வளோதான். இந்த சிந்தனை என்னோடது, இந்த சொல் என்னோடது, இந்த செயல் என்னோடது. அதனால் என்ன நடக்கும்னா இழியாமல் ஆடுகின்றேன் இங்கு அப்படிங்கிறார். அதனால் வருகின்ற அருமை, பெருமை, புகழ் எல்லாமே என்னோடதுங்கும்போது நான் மற்றவரை நோக்கி குற்றம் சாட்ட வேண்டிய அந்த நிலை இருக்காது. நான் கீழே விழுந்துட்டேன், நீ சொல்லி தானே நான் நடந்து வந்தேன், இங்கே ஒரு பள்ளம் இருக்குதுன்னு எனக்கு சொல்ல வேண்டியதானே, நீ ஏன் அதை பண்ணலை அப்படின்னு மற்றவங்கள கோவிச்சு போனல. அப்படி இல்லை. நாமே நடக்கும்போது நாம் கீழே விழலாம், எழுந்திருக்கலாம். ஓ இங்கே ஒரு பள்ளம் இருக்குல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மேலே எப்படி எழுந்து வருவது என்பதையும் தெரிந்து கொண்டு நடக்க துவங்குவோம், பயணத்தை தொடர்வோம். அதுதான் இழியாமல் அப்படிங்கிற வார்த்தை. மற்றவங்களை குத்தம் சொல்லாமல் நம்மை நாமே இழிவுபடுத்தி கொள்ளவும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முயல்கிறோம், நாமே தவம் செய்கிறோம் என்பதுதான் மிகச்சிறப்பு. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனித வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறது. அடுத்து ஒரு பாடல் வருகிறது, இன்னமும் அற்புதமாக நமக்கான இடத்தை, நமக்கான நிலையை விளக்குவதான அந்த பாடல். அதை பாருங்களேன். வேதாகமங்களென்று வீண்வாதம் ஆடுகின்றீர், வேதாகமத்தின் விளைவறியீர், சூதாக சொன்னவளால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை, என்ன பயனோ இவை. அந்த நானே தவம் செய்தேன் அப்படின்னு ஆரம்பிச்சார்ல, அதோட நீட்சியாக இந்த பாடலை நம்ம சொல்லலாம். ஏன்னா இது நாள் வரைக்கும் உலகம் நமக்கு உருட்டி 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 கையில் கொடுத்த அந்த கட்டுச்சோறு எல்லாவற்றையும் புறம் தள்ளுகிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். நம்முடைய சமூகத்தில் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டுச்சு இல்லையா, புராணங்கள், இதிகாசங்கள், கட்டுக்கதைகள், வேதாகமங்கள் என்று இப்படித்தான் இப்படித்தான் இப்படித்தான்னு சொல்லிக்கிட்டு அதை கேள்வி கேட்றாத, அதை பற்றி மாற்றி சிந்திச்சிடாத, அதை வேண்டான்னு சொல்லிடாத, அதை மறுதளிக்காத அப்படின்னெல்லாம் நம் மீது சில பல அச்சுறுத்தல்கள் செய்யப்பட்டன இல்லையா. அந்த அச்சுறுத்தல்கள் எதுவுமே எனக்கு தேவையில்லை. நான் புதிதாக ஒன்றை உருவாக்குவேன், நான் புதிதாக ஒரு வேதத்தை உருவாக்குவேன், நான் புதிதாக ஒரு தத்துவத்தை உருவாக்குவேன். இது நாள் வரைக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட வேதாகமங்கள் எதுவுமே எனக்கு தேவையில்லை என்ற ஆன்மீகத்தின் புரட்சி குரலாக நம்முடைய வள்ளல் பெருமானின் இந்த குரல் ஒலிக்கிறது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஏன்னா அவர் வாழ்ந்திருந்த அந்த 200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சமூகம் வைதிகர்களால், வந்தேரிகளால் என்று நிச்சயமாக சொல்லலாம், அவர்களெல்லாம் இந்த சமூகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருந்த அந்த காலத்தில் நம்முடைய வள்ளல் பெருமான் நீங்கள் சொல்லுகின்ற வேதாகமங்கள் எதுவுமே எனக்கு தேவையில்லை என்று மறுதளித்தார். இந்த பாடலின் மூலமாக அவருடைய புரட்சி குரல் ஓங்கி ஒலிக்கிறது. எதையெல்லாம் அவர் மறுதளிக்கிறார் பாருங்க. வேதாகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர், இதுதான் வேதம், இதுதான் இதை நீ கேள்வியே கேட்டுறாத, புராணம்ங்கிறது இதுதான், இப்படியெல்லாம் தான் உருவாச்சு, இப்படியெல்லாம் கதை இருந்தது, இப்படியெல்லாம் தான் இறையை உணர வேண்டும், இப்படியெல்லாம் செய்தால்தான் அது மறுமைக்கு பயன் தரும் அப்படின்னு பல கதைகளை நீங்கள் எங்கள் மேலே திணிக்கிறீங்கல்ல, அது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். அடுத்த வரியில் பாருங்க. வேதாகமத்தின் விளைவறியீர், வீண் வாதம் செய்துட்டு அதோட விளைவு என்னன்னு தெரியலைன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன விளைவு? சிந்தனை அற்று போதல், கொடுத்ததை அப்படியே வாங்கிக்கிறது. வேறு மனித வாழ்க்கை இல்லை. மனிதன் என்பவன் சிந்திக்க வேண்டும் புதிதாக. அதனால் அந்த விளைவறியீர் அப்படிங்கிறாரு. ஏன்னா காலமாக கொடுத்ததை அப்படியே
கொண்டு வர்றதுக்கா மனுஷ வாழ்க்கை? சூரியன் கூட புதுசாக தினமும் உதிக்குது இல்லை, நிலவு கூட புதுசாக வருது இல்லை, நட்சத்திரங்கள் கூட புதுசாக இருக்குது, காற்று வீசுது புதுசாக தானே வீசுது. பல 20 நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த பழைய காற்றா இப்போ இருக்குது, புதுசாக இருக்குல்ல. கடல் அலை புதுசு, வானம் புதுசு, எல்லாமே புதுசுங்கிறப்போ வேதாகமம் மட்டும் ஏன் 20 நூற்றாண்டுக்கு முன்னாடி தோணின அதையே நான் வாசிக்கணும், அதையே நான் பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு புரட்சி குரலை வள்ளல் பெருமான் இதில் சொல்கிறார். அது ரெண்டையும் புறந்தள்ளிட்டு எங்கே போகிறார் பாருங்க. சூதாக சொன்னவளால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை, தெளிவாக சொல்கிறார். சூதாக சொன்னவளால், நீங்கள் சொன்னதில் பல சூழ்ச்சிகள் இருக்குது. ஏனென்றால் அடிமைத்தனத்தை சொல்லுவதாக அது இருக்கிறது, வேற்றுமைகளை பாராட்டுவதாக அது இருக்கிறது, பிரிவினைகளை சொல்வதாக அது இருக்கிறது. அப்படி சொன்னதை தவிர உண்மை வெளி தோன்றவில்லை. எல்லா உயிரும் சமம், பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற அந்த உண்மை வெளி அதில் தோன்றவே இல்லை. எனவே எனக்கு அது தேவையில்லை என்று உறுதிபட சொல்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். அதனால் எப்படி சொல்லி நிறைவு செய்கிறார் பாருங்க. சொன்னவளால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை, என்ன பயனோ இவை. ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறார். என்ன பயனோ இவை. நீங்கள் திரும்ப திரும்ப உருட்டி கொண்டு வந்து என் கையில் கொடுக்குறீங்க, அதில் உண்மை வெளி இல்லை அப்படிங்கிற போது அதில் என்ன பயன் இருக்குது? வெறும் வெற்று சத்தம், வெற்று ஒலி, வெற்று வார்த்தை, வெறுமை. இதை என்னிடம் கொடுக்காதீர்கள். நான் மனிதத்தன்மையோடு வேறு ஒரு சித்தாந்தத்தை, வேறு ஒரு தத்துவத்தை இந்த உலகுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அதனால் இது எனக்கு தேவையில்லை என்று வேதாகமங்களை புறம் தள்ளுகின்ற ஆன்மீக புரட்சியாளர் நம்முடைய வள்ளல் பெருமான். அவருடைய பாடல்களை இன்னமும் கூடுதலாக ஆழ்ந்து நேசித்தால், வாசித்தால் நிச்சயமாக அருட்பெரும் சோதி நம் மனசுக்குள்ளும் தோன்றும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.